ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். இன்று நாளிலும் பிரைஸ் தி லார்ட் செய்தியின் அச்சாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 3:18. இன்றைய செய்தியின் தலைப்பு உன் ஆவிக்குரிய வளர்ச்சியின் நிலை என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அதனுடைய நிலை எப்படிப்பட்டது, எந்த நிலையில அது இருக்கிறது? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறோமா அல்லது பிரைஸ் தி லார்ட் வளராமல் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படி வாசிங்கம்மா. 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எதுல வளரணுமா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் கிருபையிலும், இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் எப்படிப்பட்ட காரியத்துல இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். நான் பலமுறை சொல்லக்கூடிய வார்த்தை தான், ஏசப்பாவை பத்தி பிரசங்கிக்கவே நம்ம ஆயுசு போதாது. பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள்ல இருக்கிற வேதத்துல இருக்கிற முத்துக்களை எடுத்து காண்பிக்கவே ஆயுசு போதாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆயிரம் ஆண்டு காலங்களாக இந்த வேதத்தை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கும் பிரசங்கித்துக் கொண்டு, இனியும் கர்த்தருடைய வருகை மட்டும் பிரசங்கிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளவு ஆழங்கள், அவ்வளவு முத்துக்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. நம்பவே இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பிரசங்கம் நின்னு போச்சா? ஹல்லேலூயா. பிரசங்கியார்கள் வேணா கடந்து போகலாம். ஆமென். பிரசங்கிக்கிற வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வார்த்தை தான், ஒரு வசனம் தான். இதுதான் ஆமென். தொண்டு காலகாலமா ஆமென் பிரசங்கியார்கள் பிரசங்கிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆழங்களை அந்த வசனங்களில் இருந்து கர்த்தர் காண்பித்து கொடுத்தே கொண்டே இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். சரி, நேரம் நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்திற்குள்ளாய் கடந்து செல்லுவோம். அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி மிக அவசியம். ஒரு திருச்சபை மக்களுக்கு, ஒரு தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் பிரைஸ் தி லார்ட் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆமென் ஹல்லேலூயா. நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து என்று சொன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஆமென் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கிறிஸ்து. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்கிற வார்த்தை 3 பேருக்கு வரும். கிறிஸ்து என்கிற வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்திருப்பதை, ஒன்றாய் இருப்பதை குறிக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரியவன் எப்படி வளரக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவன் எப்படி வளரணும்னு ஒரு ஆமென் வார்த்தை இருக்கிறது இல்லையா? ஆனா ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க எப்படி வளரக்கூடாதுன்ற வார்த்தையை ரொம்ப கவனமா நம்ம கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம முதலாவது பார்க்க வேண்டியது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆவிக்குரியவர்கள் எப்படி வளரக்கூடாது என்கிற ஒரு தாற்பயத்தை பேதுரு அங்கே சொல்லுகிறார். சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், புறங்கூறுதலை ஒழித்து விட்டு. எதை ஒழிக்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இத பேதுரு யாருக்கு சொல்றாரு? வெளியில இருக்கிற புறையில மக்களுக்கு சொல்றாரா? தேவனுடைய சபையில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ சபையில பிரைஸ் தி லார்ட் தேவ ஜனங்களிடத்துல அந்த ஆதி திருச்சபையில இப்படிப்பட்ட கிரியைகள் இருந்தது. எப்படிப்பட்ட கிரியைகளாம்? துர்குணம் இருந்தது, கெட்ட குணம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவனுக்கு 2 கண்ணும் போயிரணும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம், அதுதான் துர்குணம். ஹல்லேலூயா. ஒருத்தர் நமக்கு விரோதமா காரியம் செஞ்சுட்டாங்கன்னா, நம்ம அவங்கள நேரடியா பகைக்க முடியலன்னா அவங்களுக்கு பின்னாடி போய் என்ன பண்றது? பள்ளம் பறிக்கிறது, துர்குணம். ஹல்லேலூயா. ஒருத்தன் கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா துர்குணம். என்ன கொள்ளடிச்சானோ, என்ன பண்ணானோ, எது பண்ணானோ
இப்படி நல்லா இருக்காங்களே. பிரைஸ் தி லார்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. துர்குணங்கள், கபடம். கபடம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாடகம், ஹல்லேலூயா, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. சபையில ஒரு வாழ்க்கை, வெளியில போகும் பொழுது வெளியில ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க. கபடம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வஞ்சகம், ஏமாத்துறது, வஞ்சகம், ஏமாத்துறது. இதெல்லாம் நான் விவரமா இது குறித்து பிரசங்கம் பண்ண இந்த ஒரு வசனத்தையே 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஏமாத்துறது பைபிள்ல அடிக்கடி எல்லா பிரசங்கிமாரும் யாக்கோபை தான் சொல்லுவோம். எத்தன் திருட, ஏமாத்திட்டான், அண்ணனை ஏமாத்திட்டான் அப்படி சொல்லுவாங்க. நான் தெளிவா சொல்லுவேன், அவன் அண்ணனையும் ஏமாத்தல, யாரையும் ஏமாத்தல. பிரைஸ் தி லார்ட். அவன் மனசாட்சிக்கு பயந்த ஒரு மனுஷன் யாக்கோபு. ஹல்லேலூயா. நான் தெளிவா சொல்லுவேன். யார் எப்படி வேணாலும் பிரசங்கம் பண்ணட்டும். பிதா வந்து என்ன பண்ற, தேவன் வந்து கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன பண்றாரு, கேட்கிறாரு யாக்கோபு கிட்ட, உன் பேர் என்ன? யாக்கோபு. பிரைஸ் தி லார்ட். நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். யாக்கோபு என்றால் எத்தனை அர்த்தம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நான் தெளிவா சொல்றேன், யாக்கோபு தன் சகோதரனை ஏசாவை வஞ்சிக்க முழு மனசா இல்லைங்க. அவங்க அம்மா சொல்லும் பொழுது யாக்கோபு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? யாக்கோபு, ஐயோ தகப்பனுடைய சாபம் என் மேல வரும், நான் ஏன் எங்க அண்ணனை போல நடிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கணும் சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, எல்லாம் பைபிள் படிக்கிற பிள்ளைங்க தானே. சொன்னாரா இல்லையா? அவங்க அம்மா சொல்லுது, என்ன பண்ணா சொல்லுது, டேய் நீ வா. ஏசா போயிட்டு என்ன பண்ணிருக்கிறான், வேட்டையாடி உங்க அப்பாவுக்கு கொண்டு வந்து ருசிகரமா சமைச்சு போட்டதும் உங்க அப்பா அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னதை நான் என் காதால கேட்டுட்டேன். உங்க அண்ணன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுடா, அவன் கானானிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் நம்முடைய இனத்துக்கு வெளியில இருக்கிறான், நீ தாண்டா ஆசீர்வதிக்கப்படணும், வாடான்னு கூப்பிடும் பொழுது யாக்கோபு உடனே உற்சாகமா போயிருந்தான்னா சொல்லலாம், அவனை எத்தன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்ற ஒரே வார்த்தை, இல்ல இல்லம்மா அண்ணனை போலலாம், அண்ணனுக்கு ரோமம் இருக்கு, எல்லாம் இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டா என் மேல சாபம் வர, எனக்கு எதுக்குமா பொல்லாப்பு, நான் நிம்மதியா இருக்கிறேன், ஏதோ வயல்வெளிய மிருகங்களை ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு நிம்மதியா இருக்கிறேன், விட்டுருமா. அம்மா சொன்னாங்க, உன் மேல வர சாபம் என் மேல வரட்டும், நான் சொல்றதை நீ செய்வா. அதுக்கு பின்னாடிதான் போனாரு அவரு. பைத்தங்குழுக்காக ஏமாத்தி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. நிறைய காரியங்கள் இருக்கு, அது குறித்து நீங்க பிரசங்கம் பண்ண போறது இல்ல. ஹல்லேலூயா. என்ன கேட்கிறேன், ஏசா என்னதான் அவன் களைத்து சோர்ந்து மரித்தும் தலைமையில அவன் வந்திருந்தாலும், பசியில காதடைச்சு இவன் பைத்தங்குழியே சகோதரன் யாக்கோபு காய்ச்சிட்டு இருந்தாலும், சகோதரன் கேட்கும் பொழுது இவன் சொல்றான், இந்த பைத்தங்குழை கொடுக்கணும்னா உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு வித்து போடணும், கொடுக்குறியான்னு இவன் கேட்டாலும் வேதம் புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லுது தெரியுமா? யாக்கோபை குற்றவாளின்னு காண்பிக்கலாங்க. புதிய ஏற்பாடு தான் நமக்கு முக்கியம். புதிய ஏற்பாட்டுல சொல்லுது, ஒருவேளை போஜனத்துக்காக சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருக்க வேணாம் தாயா வேத அடையாளம் காண்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்ப எப்படி அவன் சகோதரனை ஏமாத்தி இருந்தா யாக்கோபேல சொல்லணும். புதிய ஏற்பாட்டுல தன் சகோதரனை ஏமாத்தின சேஷ்டபாகத்தை திருடின யாக்கோபை போல இருக்க வேணாம்னு சொல்லி இருந்தா நான் ஒத்துப்பேன். வேதம் யாரு அடையாளம் காட்டுது? ஐயா தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன் ஜீவன் என் கையில இருக்குன்றாரு. அவர் சித்த இல்லாம ஏசா செத்துற முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. செத்தா சாவரடா, ஏன் சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போட மாட்டேன், அவன் நின்று இருக்கணுமா வேண்டாவா? நின்று இருந்தா அவன் சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்கு வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பைத்தோங்களுக்காக வித்து போட்டது அவன். இன்னைக்கு திருச்சபைகள் அப்படிதான். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இன்னைக்கு எதுக்கோ இன்னைக்கு வித்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஹல்லேலூயா எப்படி வளர்கிறோம்? ஏசாவை போலவா, யாக்கோபை போலவா? நம்ம யாரையும் ஏமாத்த வேணாம், வஞ்சிக்கவோ வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம சரியா போயிட்டு இருக்கிறோம். சத்தியத்துக்குள்ள நம்ம போனோம்னா மடியில காணா, இல்லைன்னா நம்ம வழியில போக பயம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுக்கு பயம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளை. நான் அதற்குள்ள இருக்க விரும்பவில்லை, நீங்க நேரம் என் கூட வாங்க. அப்ப துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் உரங்கூறுது.
இது எல்லாத்துக்கும் ஒரே பதம் தான், துர்குணம். அல்லேலூயா. இந்த துர்குணத்துக்குள்ள இவ்வளவு காரியம் இருக்குது. இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு நம்ம சபைக்கு வேணா வரலாம், ஊர்ல வேணா நம்ம கிறிஸ்தவன்ற பேர்ல இருக்கலாம், பரலோகம் நம்ம கிறிஸ்தவங்களா அங்கீகரிக்காது. அப்ப எப்படி வளரக்கூடாது? லிசன், கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி வளரக்கூடாது? ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கக்கூடாதுங்க? ஐயோ சொல்லுங்களேன். துர்குணம் இருக்கக்கூடாது. என்ன குணம் இருக்கக்கூடாது? கெட்ட குணம் இருக்கக்கூடாது, துர்குணம் இருக்கக்கூடாது. தைரியமா சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்க வாயில நல்ல வாய் திறந்து சொன்னாதான் விடுவேன். சீக்கிரம். கபடத்தோட இருக்கக்கூடாது. அப்புறம் பிள்ளைங்க பெத்தவங்களை ஏமாத்துறது, கணவன் மனைவி ஏமாத்துறது, மனைவி கணவனை ஏமாத்துறது, இதெல்லாம் அஞ்ஞானிகளுக்குள்ள இல்லாத ஒரு காரியங்கள். அது திருச்சபைகளுக்குள்ள இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப இதெல்லாம் வஞ்சகம், ஏமாத்துறது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சபைகள்ல பெரிய காரியங்கள்னா போராமை இருக்கக்கூடாது. புறங்கோறுதான் நிறைய சபையில இருக்கும். ஐயோ அவளா, ஐயோ அவனா. நீ என்ன கல்ல போடுறியோ அந்த கல் அவங்க மேல விழாது, உன் மடியிலே விழுந்துடும். பிரைஸ் எல்லாம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. கையங்களவுமா விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு மகளை பிடிச்சுக்கிட்டு வந்து இயேசு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. மோசேயுடைய சட்டம் சொல்லுது, விபச்சாரத்துல பிடிபட்டா கல்லால கருங்கல்லால அடிச்சே கொண்டுறணும். இதுதான் மோசேயுடைய சட்டம். இப்ப ஏசப்பா என்ன சட்டத்தை, இவர் அன்பின் பிரமாணத்தை போதிச்சுட்டு இருக்கிறார். இப்ப நியாய பிரமாணம் சொல்லுது கல்லால அடிச்சு கொல்லணும். இப்ப ஏசப்பா என்ன செய்யறாரு பார்க்கலாம் சொல்லி அவரை சோதிக்கும்படி கொண்டு வந்து இந்த மகளை நிறுத்துறாங்க. ஏசப்பா குனிஞ்சு அழகா தரையில ஒரு எழுத்து எழுதினார். பிரைஸ் சொல்லார். உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எடுத்து இந்த மகளை அடிங்கடான்னு சொல்லி எழுதினார். சொல்லிட்டு அப்படி எழுதிட்டு நிமிர்ந்து பாக்குறாரு, ஒத்தனையும் காணும். என்னங்க? ஒத்தனை இல்ல. எல்லாம் நியாய பிரமாணிக்கர்கள், எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள். மோசே சட்டத்தை சொல்றானுங்கல்ல, மோசே சட்டம் எப்படி சொல்லுது? அப்போ சட்டத்தை கரைச்சு குடித்தவனுங்க. அல்லேலூயா. இப்ப ஏசப்பா நிமிர்ந்து பாக்குறாரு, ஒருத்தனையும் காணும். அந்த ஸ்திரீ இடத்துல கேட்கிறாரு, எங்கம்மா உன்னை குற்றம் சாட்டி உன்னை கல்லால் அடிச்சு கொல்லணும்னு சொல்லி உன்னை கொண்டு வந்தவங்களா எங்க? எல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல்ல ஒரு கல் எடுத்து இந்த மகள் மேல அடிங்கடான்னு சொன்னதும் ஒருத்த கூட அடிக்கலன்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்யாம எவனுமே இல்லைன்னு அர்த்தம். அவன் ஒரு விதத்துல பாவம் செய்யறான், இவன் இன்னொரு விதத்துல பாவம் செய்யறான். பாவம்ன்றது ஒரே வகை கிடையாது. பாவத்துல பல வகை இருக்கிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு இருக்கு. கர்த்தரை தேடாமல் இருக்கிறது பாவம் சொல்லுது. பாவத்தை குறித்து பட்டியல் போடணும், அது நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கும். நீ கடவுளை தேடாம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து ஓய்வு நாள் ஆராதனையில உட்காம இருக்கிறது பாவம். தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. புறங்கொறுது, அவ இப்படி இவை இப்படி, அவன் இப்படி இவை இப்படி, அந்த பொண்ணு இப்படி அந்த பையன் இப்படி, புறங்கொறுது பாவம். பாவம் செய்யாத ஒரே ஒரு நீதிமான் கூட பூமியில இல்ல. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனாங்கய்யா. கிருபையினால தேவன் தமது மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. கிருபையினால அவர் மகிமையை நமக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நீ எதை பிடிச்சுக்கணும்னா கிருபையை பிடிச்சுக்கணும். இப்ப அந்த மகன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நான் உன்னை என்ன பண்ணலாம், நியாயம் தீர்க்கலாம். ஏன்னா நான் பாவம் செய்யல, பாவத்துல பிறக்கல, பாவத்துல கர்த்தரிக்கல. ஆவியானவரால் நான் நேரடியா அவன் கண்ணீர் வாய்ச்சல அவதரித்து வந்தவன். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லாம சொல்றாரு. அல்லேலூயா. இனி நீ பாவம் செய்யாத. இனி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரியா, திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். திருச்சபை அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. நம்மை கண்டிக்கிறது, உணர்த்துகிறது. நாம் அழித்து போவதற்காக அல்ல. மீண்டும் என் மகளே, என் மகனே, நீ வாழ்ந்திருக்க வேண்டும், உன் கிரிகளை விட்டு விலகி தேவனிடத்துல வா என்று ஒரு அறைக்கூவலை இன்றைக்கு இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள்?
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இங்க வேதம் சொல்லுது, எவ்வளவு காரியங்களை வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்துக்குள்ள வளர்றேன்னு சொன்னா பொய் சொல்றீங்க. அது நானா இருந்தாலும், விசுவாச மக்களாகி நீங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் உள்ள கபடத்தையும் துர்குணத்தையும் போராமையும் இல்லையா இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு, அல்லேலூயா, வஞ்சகங்களையும் வச்சுக்கிட்டு என்ன இது பண்ணால வஞ்சகம். நான் பழித்திக்காம விட மாட்டேன். வஞ்சகம் வாசல நான் மெதிக்கிறேன்னா பாரு சொல்ல. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. துர்குணம் இவ்வளவு காரியங்களை உள்ள வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்துக்குள்ள வளர்றேன்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவங்கப்பா? பொய் சொல்றவங்களா இருப்போம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் நிக்க வச்சுட்டு அவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் தெரியுமா? என்ன டெஸ்ட் தெரியுமா? சீமையை தூஷிக்கிறான். விபச்சாரியின் மகனை, வேசியின் மகனை, ஒழிந்து போன மண்ணை வாரி தூத்துறான். என்ன? ஒரு ராஜாவை வேசி விபச்சாரியின் மகனை தூத்துறான். எங்க அம்மாவையாடா சொன்ன தாவீது பட்டித்து உருவதுக்கு முன்னாடி தாவீது கூட இருக்கிற படைத்தலைவன் கேட்கிறான், அந்த செத்த நாயை தலையை வெட்டி போடட்டுமான்னு கேட்கிறான். தாவீது அப்படி கண் அசைச்சாலே போதும் வெட்டி போட்டுடலாம். அவ்வளவு பவர், அவ்வளவு அதிகாரம் தாவீது கிட்ட இருந்தது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவ்வளவு அதிகாரம் இருந்தது. ஆள் பலம், எல்லா பலமும் இருந்தது, அதிகாரம் இருந்தது. தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு? அவன் தூஷிக்கட்டும். அவன் என்ன பண்ணட்டும்? தூஷிக்கிட்டேயா? அவன் தூஷிக்கிறது நிமித்தம் கர்த்தர் என்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த உலகத்துல ஒரு மனுஷன், ஒரு மனுஷி உன்னை தூஷிக்கிறாங்க, உன்னை அசிங்கமா பேசுறாங்க, உன்னை திட்டுறாங்க, காரணமே இல்ல உன்னை பகைக்கிறாங்கன்னா நீ சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. கர்த்தர்கள் பின்னாடி உனக்கு ஒரு உயர்வை, உனக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை வச்சிருக்கிறார். அதுதான் உன் கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய வளர்ச்சி. நீ எந்த இடத்துல நிக்கிறன்றது உன்னை அடையாளம் காண்பிக்கிறது. தேவனுக்கு அல்ல, தேவனுக்கு உன்னை பத்தி தெரியும். உனக்கு உன்னை அடையாளப்படுத்துவது அதுதான். அல்லேலூயா. நான் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கிறேன் என்பதை எனக்கு காண்பித்து கொடுக்கிறது அந்த உபத்திரவம், அந்த பாடுகள் தான். இதுதான் தாவீதுக்கு தாவீதை அடையாளம் காண்பித்து கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். அவன் தூஷிக்கட்ட அது நிமித்தம் கர்த்தர் என்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப எப்படி வளரக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, இவ்வளவு துர்குணங்களையும் கபடுகளையும் வஞ்சகங்களையும் போராமைகளையும் புறங்கூறுகளையும் வைத்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்ற பேர்ல போலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் வளரக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் புரியுதுங்க? நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன அமேன் பிரைஸ்ல நேரிட்டாலும், ஹல்லேலூயா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்கு இருந்ததுன்னா, அவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய நீ பொறுமையை காத்து இருக்கணும், சும்மா இருக்கணும். நீ சும்மா இருந்துட்டு ஆண்டவர் அமேன் பலன் கொடுக்கணும்னா பரவாயில்ல கொடுப்பார். நீயா வேலை செஞ்சுட்டு அவரும் வேலை செய்யணும்னா செய்ய மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். சரி, நேர வார்த்தைக்குள்ள போவோம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் லோத்தை போல வளரக்கூடாது. யாரை போல வளரக்கூடாதுங்க? யாரை போல வளரக்கூடாது? நான் காண்பித்து கொடுக்குறேன். எல்லாருமே நீதிமான்கள் குறித்து தான் காண்பிச்சு கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அவுட்ல எப்பவுமே உலகத்துல இருக்கிறவங்கள எக்ஸாம்பிள் கேட்டுக்கவே மாட்டேன். வேதத்துல இருந்து எடுப்பேன். ரட்சிக்கப்பட்ட பின்மாற்றத்துல போன இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை தான் நான் காண்பிச்சு கொடுப்பேன். ஹல்லேலூயா. சரி, கூடிய மட்டும் தேவைப்பட்டால் மட்டும்தான் உலகத்துக்குள்ள ஒரு சில எக்ஸாம்குள்ள போவோம். நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமா எடுத்தவங்க வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட யாரால் லோத்? யாரு? நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. பிரைஸ் தி லார்ட். உன்னை நீதிமானா ஆண்டவர் அழைத்திருப்பாரானால், உன்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருப்பாரானால், எந்த சூழ்நிலையிலும் உன்னை அவர் ரட்சித்தே தீர்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஐயோ, நான் தப்பு செஞ்சுட்டேனே,
நான் தவறு செஞ்சிட்டேன்னு பிரைஸ் சொல்லார். நீ அதை அறிக்கை செஞ்சு விட்டுட்டு கர்த்தர்கிட்ட மனம் பொருந்தினா, மன்னிப்பு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மீண்டும் அவருடைய மகனாக உன்னை ரட்சித்து தூக்கி நிலைநிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டுமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபையின் காலம் அடைக்கப்படுகிற ஒரு காலம் வருகிறது. கிருபையின் காலம் அடைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் செல்லாது. ஹல்லேலூயா. முழங்காலும் கண்ணீரும் அழுக என் ஜெபம் எதுக்கும் பதில் வராது. கிருபையின் காலம் அடைப்பதற்கு முன்பாக நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல நம் வழிகளை ஒப்புவித்து நம் காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எப்படி வளரக்கூடாதுன்னா, லோத்தை போல வளரக்கூடாதா? யாரை போல வளரக்கூடாது? லோத்து யாருங்க? நீதிமான். லோத்து யாரு? நீதிமானுங்க. ஆபிரகாம் நீதிமானுனா லோத்தும் நீதிமான் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொல்லி அழைத்தார். லோத்து அதை கேட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க புறப்பட்டு வந்தவன். ரெண்டு பேருமே நீதிமான் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா ரெண்டு பேருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருந்தது? நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருந்தது? ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருந்தது? லோத்துடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருந்தது? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் லோத்துடைய வேலையாட்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. இந்த வாக்குவாதத்துல ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, தேசம் முழுவதும் நமக்கு முன்பாக இருக்கிறது. நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போனீங்கன்னா நான் அந்த பக்கம் போறேன், நீ எந்த பக்கமோ நீயே சூஸ் பண்ணிக்கப்பா சொல்லிட்டாரு. லோத்துடைய பார்வை சோதோம் கோமோரா பட்டணத்துக்கு நேரா பார்க்கிறாரு. அது தேவனுடைய தோட்டத்தை போல, ஏதேனை போல இருக்கிறத அவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், அது ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பச்சை பசேல், நல்ல புற்களும் நல்ல மிருகஜீவன்கள் புற்களும் நல்ல பயிர் நிலம் விளைச்சலுக்கு ஏற்ற நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடத்தை போல பார்க்கிறார். அவர் பார்வை எதை பார்த்ததுங்க? நல்லதை தான் பார்த்தாரு. ஆனா அவர் பார்த்தது பூமியை பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பார்வை எங்க இருந்தது? பிரைஸ் தி லார்ட். பூமியை பார்த்தார், செழிப்பை பார்த்தாரு, ஆசீர்வாதத்தை பார்த்தாரு, விளைச்சலை பார்த்தாரு, மிருக ஜீவன்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்த்தாரு. எதை பார்க்கலன்னா மேலே பார்க்கல, உன்னதத்தை நோக்கி பார்க்கல. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆமென், உன்னதத்தை நோக்கி நம்முடைய பார்வை இருக்கணும். நம்முடைய பார்வை எங்க இருக்கணுங்க? உன்னதத்தை நோக்கி இருக்கணுங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. ஆனா லோத்து எதை தேடினாரு? பூமிக்குரியவைகளை தேடினாருங்க. அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி அந்த இடத்துல அவர் தோத்து போயிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வளர்ச்சியில பின்தங்கிட்டாரு. ஒரு நீதிமான். லோத்து யாரு? நீதிமான். இதனுடைய விளைவு என்னவா? அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர் எங்க போய் சேர்ந்துட்டாரு? கடைசியில அக்கிரமக்காரர்களோட போய் உட்கார்ந்துட்டாரு. சோதம் குமரா பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? ஆண் புணர்ச்சிக்காரர்கள் பட்டணம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஓரினை சேர்க்க நிறைந்த ஒரு பட்டணம். பிரைஸ் தி லார்ட். அருவருப்பான ஒரு காரியங்கள் நிறைந்த ஒரு பட்டணம் சோதம் குமரா. அதனுடைய அக்கிரமம், அதனுடைய பாவம் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துல போய் எட்டினது என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இதோ இதனுடைய அக்கிரமம், இதனுடைய பாவம் என் சமூகத்துக்கு வந்து எட்டினது. இதெல்லாம் நடந்ததா இல்லையா என்று நான் பார்க்க இறங்கி வந்தேன் கர்த்தர் சொல்றார் ஆபிரகாம் கிட்ட. அவ்வளவு அருவருப்பு, அவ்வளவு அருவருப்பு நிறைந்த ஒரு பட்டணம், மிருகங்களோட புணர்ச்சிக்கிற அருவருப்புகள். அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, அவன் யாருக்குள்ள இருந்தானா? அக்கிரமக்காரருக்குள்ள வாசமாய் இருக்கையில், வாசிமையில அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, ஒரு நாள் வருத்தப்படுறான். ஐயோ, இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே, இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே, அவளை ஆளக்கூடியவர்கள் இப்படி இருக்கிறார்களே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இருதயத்துல அவர்கள் செய்யற காரியங்கள் அவனுடைய இருதயத்தை பிளந்து கொண்டிருந்தது, குத்தி குத்தி கிழித்து கொண்டிருந்தது. அந்த அக்கிரமங்களை எல்லாம் பார்த்து பார்த்து புண்பட்டு போயிருந்தான். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதிமானாக லோத்தை ரட்சித்தார். இருதயத்தில் என்ன பண்ணானா? வாத. ஒரு வாதன்னா இப்ப கொரோனா நோய் சொல்றான், அது பேர் வாத. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த அப்படிப்பட்ட
வாதை அந்த நோயை போல இவர்கள் செய்த அந்த கிரியைகளை, அந்த தேசத்துல சோதம் கோமராவுடைய கிரியைகளை பார்த்து கேட்டு, அவங்க பேசுற வார்த்தைகளை கேட்டு நீதியுள்ள இருதயத்திலே குத்தப்பட்டு கொண்டிருந்தான். நீதிமான் தான் எப்படி வளரக்கூடாது? அல்லேலூயா. நீதிமான் எப்படி வளரக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வளரக்கூடாதுங்க? கீழே பார்த்துட்டு வளரக்கூடாது. தைரியமா சொல்லுங்க. லோத்து எதை பார்த்தா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எதை பார்த்தா லோத்து? செழிப்ப பூமியை பார்த்தாயா? ஆபிரகாம் எதை பார்த்தா? மேலானவைகளை பார்த்தா. மேலானவைகள் பார்த்தவன் இன்றைக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் பூமியை நோக்கி பார்த்தவன், பூமிக்குரியவைகளை பார்த்தவன், இன்றைக்கும் அவன் சபிக்கப்பட்ட காரியங்களை, குத்தப்பட்ட காரியங்களை அவன் அவனை குறித்து பேசப்படுகிறதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இவனுடைய நீதி உள்ள இருதயத்துல குத்தப்பட்டு வாதிக்கப்பட்டு அவன் நல்லா யோசிச்சு பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளை. அப்போ ஒரு நீதிமானா இருக்கிற ஒரு மனுஷன் அவன் ஒழுங்கா பார்க்கலன்னா, அவன் பார்வை சரியில்லைனால போச்சு அவன் ஆசீர்வாதம், அவன் சந்ததியே போச்சியா. அவன் போய் சேரக்கூடாத இடத்துல சேர்னா, சேரக்கூடாத கும்பல்ல உட்கார்ந்தா, சேரக்கூடாத இடத்துல போய் நின்னா அவன் ஜோலி முடிஞ்சிருச்சு. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல பழமொழி இருக்கா இல்லையா? நீ எந்த நூல்ல நெய்றியா அப்படிதான் உன் சேலை. பட்டு நூல்ல நெஞ்சினா பட்டு புடவை வரும், உண்மையா இல்லையா? சணல் நூல்ல புடவை நெஞ்சினா என்ன புடவை வரும்? பட்டு புடவையா வரும்? சணல் நூல் தான் வரும். நீ அதுதான் நூலை போலதான் சேலை. ஒரு தாய் எப்படி இருக்கிறாளோ அதை போலதான் பிள்ளைகள் இருப்பார்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க பக்தி வைராக்கியமா இருப்பீங்கன்னா, நீங்க விசுவாசத்துல இருப்பீங்கன்னா, நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களா இருப்பீங்கன்னா, நீங்க ஜெபிக்கிற ஒரு மகனா இருப்பீங்கன்னாக்கா உங்க பிள்ளைகளும் உங்களை போலதான் இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இவன் சோதோம் கொமோராவுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு தான் பிள்ளைகளை அதுக்குள்ள வளர்க்கணும்னு நினைச்சா, நான் நேர பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அவனுடைய வளர்ப்பு கடைசியா எங்க போச்சுன்னா, சோதோம் கொமோராவுடைய பாவம் அவனுடைய பெண் பிள்ளைகளை விட்டு வைக்கல, அவங்களை அது ஏற்ற வேலையில ஏமாத்திருச்சு. உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கு அப்படிதான். நம்ம துணிகரமா உட்காந்து தேவையில்லாததை பார்த்துருந்தா நம்ம பிள்ளைங்களை உட்காந்து துணிகரமா பார்த்துப்பாங்க. நம்ம பிள்ளைகளை நம்மளால அடக்க முடியாது. நம்ம சரியா இருந்தா நம்ம பிள்ளைகளை நம்ம அடக்கலாம். நம்ம தவறு செய்யற விஷயத்துல நம்ம பிள்ளைகளை போய் கண்டிச்சோம்னா பிள்ளைங்க மனசுக்குள்ளே திட்டம். ஆமா, இவர் ரொம்ப யோகியம், இவர் ரொம்ப யோகியம், இவர் வந்து என்ன சொல்லிங்கிறார், இவர் முதல்ல சரியா இருக்கிறாரா பாரு. சொல்லுமா சொல்லாத, வாய் திறந்து சொல்லாது, ஏன்னா அடிச்சு விடுவோன்னு தெரியும். அதனால மனசுக்குள்ளேயே சொல்லிக்கும். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம யோகியமா நடக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்த ஜீவியத்தை காண்பிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம பக்தி உள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை காண்பிக்கணும். இப்படி இருக்கிறவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. எத்தனை பேர் புரியுதுங்க? சொல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படி இருக்கணும். எதுக்கு போய் உழைக்கிறீங்க? எதுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இடுப்பு வரல, எலும்பு வலிக்குது, கால் வரல, கை வரல, இவ்வளவு பாடுபடுறீங்க. எதுக்கு பாடுறீங்க? பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே, நல்லா இருக்கணும் தானே. அப்ப சம்பாரிச்சு உழைச்சி கொண்டு வந்து போட்டுட்டா மட்டும் உன் பிள்ளைங்க நல்லா இருக்குமா? உன் பிள்ளைகளுக்கு முன்பாக உன் ஜீவியம் சரியா இருக்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சரியா இருக்கணும். அந்த வளர்ச்சி தான் உன் பிள்ளையுடைய ஆசீர்வாதம் எதிர்காலம். அந்த பிள்ளைங்க உங்களை பார்த்துதான் வளருது. தன் தாய் தகப்பனை பார்த்துதான் அந்த பிள்ளைங்க வளருது. அப்ப நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி சரியா இருந்ததுன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்க தேவையில்ல, திட்ட தேவையில்ல, அவங்க வளர்ச்சி சரியா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்துல ஆண்டவரை தேடணும். ஜெபிக்க வேண்டிய நேரத்துல அந்த ஜெப நேரத்துல ஜெபத்துல உட்காரணும். நீ உட்காந்து டிவியில உட்காந்து சபைக்கு வருது உனக்கு நோவுதுன்னா டிவியில உட்காந்துட்டு இருப்பா, உன் பிள்ளை டிவியில தான் உட்காந்துங்க. ஆண்டவர் தேடாம இருக்கும், அது தேவையில்லாத காரியத்தெல்லாம் செய்யும். அப்புறம் உன் பிள்ளைய போய் நீ கண்டிக்கிற, அதை பண்றா, நான் தான் இப்படி ஆயிட்டு, நீ ஆவது அப்படி இருக்க கூடாதா? நீ ஏன் ஆகுற? நீ அப்படி ஆவறதுக்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தாரு, அதுக்காக ரத்தம் சிந்தினாரு. நீயே நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகளை நல்லா இருக்கணும், சந்ததியே நல்லா இருக்கணும். ரட்சிப்பை முதல்ல நீ அனுபவி. அல்லேலூயா.
அது பிறகு உன் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க, அதுக்கப்புறம் உன் சந்ததி அதை அனுபவிக்கும். எத்தனை காரணத்தை தட்டி கத்துற மகிமை கொடுத்துறீங்க. ரட்சிப்பை முதல்ல நான் அனுபவிக்க கத்துக்கணும் ஐயா. ரட்சிப்பை முதல்ல நான் பிரயாசப்பட கத்துக்கணும். அந்த ரட்சிப்பின் அவன் சந்தோஷத்துல நான் முதல்ல ஒழுங்கா வளரணும். நான் வளர்ந்தேன்னா என் பிள்ளை என்ன பார்த்து சரியா வளரும். என் பிள்ளை சரியா வளர்ந்தா என் சந்ததி சரியா வளரும். கரங்களை தட்டுங்க. நீ போய் சொல்ல தேவையில்ல, நீ இயேசுவை ஏத்துக்கோ. அப்படி பண்ணு இப்படி பண்ணு, எதையும் சேர்த்தால நீ வாழ்ந்து காட்டு, அது போதும். நீ வாழ்ந்து காட்டு கிறிஸ்துவுக்காக. நம்ம இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேதனை, பிரச்சனை, போராட்டம், பிசாசுக்கிறிய, ஏன் சரியான ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல. ஆலோசனை மனுஷங்கிட்ட கேட்கறது, ஆனா உனக்கு மனுஷங்கிட்ட கேட்கறது, ஒரு போர்ட் மீட்டிங் போடுறது, என்னைக்காவது வந்து சபையில உட்கார்ந்து ஆவியானவரே ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் கேட்டிருக்கிறியா? அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அவ்வளவு பெரிய ராஜா தாவீது, எவ்வளவு பெரிய மனுஷன், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் சொத்து சொகம் ஆடு மாடு மிருகஜீவன் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டானுங்க. அந்த சூழ்நிலையில கூட தாவீது ஏபது வஸ்திரம் தரித்து ஆசாரியனை என்கிட்ட கொண்டு வா, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா என்று கேட்டு சொல். தேவன் கிட்ட கேட்டு கேட்டு செய்த ஒரு மனுஷன் தாவீது. அவன் வாழ்க்கையில அந்த பாவங்கள் இருந்தது, கர்த்தர் அதற்கேற்ற தண்டனை கொடுத்தார், அது வேற காரியம். ஆனால் கர்த்தரிடத்துல கேட்காம, கர்த்தர்கிட்ட விசாரிக்காம, தன் காரியங்கள் எதுவா இருந்தாலும் தன் நண்பர்கள் கிட்ட அல்ல, தேவனிடத்துல விசாரிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். சத்தம் வரல. ஹல்லேலூயா. ஆனா அதே தாவீதுடைய வம்சத்துல சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம், அவன் என்ன பண்ணா தெரியுமா? தன் தகப்பனோடு கூட இருந்த அந்த வயது முதிர்ந்தவருடைய ஆலோசனையை கேட்கலையா, அவங்களெல்லாம் அசட்டை பண்ணான். அவன் வயசு பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டு நடந்தான். முடிவு என்னாச்சு தெரியுமா? 12 கோத்திரங்களை ஆளுகை செய்யும்படியே தாவீதுக்கு கொடுத்திருந்த தேவன் 10 கோத்திரத்தை பிடுங்கி எங்க கொடுத்துட்டாரு? யெரொபெயாம் கையில, சாலமோனுடைய வேலைக்காரன் கையில கொடுத்துட்டாரு. ஆசீர்வாதம் போச்சா? 10 கோத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் வேலைக்காரங்களை போயிடுச்சு. இப்ப ரெகொபெயாம் கிட்ட எத்தனை இருக்குது? 2 ஆசீர்வாதம், 2 கோத்திரம். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? நீ ஒழுங்கா அனுபவம் உள்ள, தேவனோடு பேசுகிற, ஜெபிக்கிற, தன் தகப்பனோடு இருந்த அனுபவம் பெற்ற பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இருந்திருந்தா ராட்சியபாரம் நிலைச்சிருக்குமா? இவன் என்ன பண்ணா? தனக்கு ஈக்குவலா தன்னோட விளையாடின, தன்னோட பேசின, தன்னோட நட்புல இருக்கிற, தனக்கு ஈக்குவலா போனாரு. அவனுடைய ஆலோசனை எல்லாம் இருக்கும், அட்ரா புட்ரா எட்ரா முடிஞ்சு போச்சு ஜோலி. 10 கோத்திரத்தை பிரிச்சு அங்க கொடுத்துட்டாரு. கர்த்தர் சொல்ற. அப்ப எப்படி வளர கூடாதுன்னா, நீ ஆலோசனை கேட்கிற இடம் கூட உனக்கு உருப்படியான ஆலோசனை சொல்ற இடமா இருக்கணும். தேவ சமூகத்துல வந்து ஆலோசனை கேட்டா தேவன் பேசுவார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்துல தேவனோட பேசு. ஆண்டவர் என்ன பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாரு. அவர் பேசுகிற தேவன். அவரோட நீ பேசுவியான்னு அவர் காத்துட்டு இருக்கிறாரு. என் மகனே வா, அப்ப நான் கூட பேச வாஞ்சியா இருக்கிறேன்னு அவர் வாஞ்சியோட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு பேசுறதுக்கு நமக்கு தான் இன்னைக்கு நேரம் இல்லை. அவர்கிட்ட பேசுற நேரத்தை யார்கிட்டயும் போய் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி வளர்ந்தேன்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, இப்படி வளர்ந்தேன்னா உன் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் இப்படிதான் இருக்கும், பறிஞ்சு போயிருக்கும். சரி, நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வந்திருக்க நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நாகவே இந்த லோத்தை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதாங்க? நீதிமானாகிய லோத்து இருக்கக்கூடாத இடத்துல, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து, இருக்கக்கூடாத இடத்துல இருந்ததுனால எல்லாத்தையும் தொலைச்சா. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க அப்படிதான். மற்ற பிள்ளைகளை நம்ம குற்றப்படுத்த நான் எப்பவுமே சரி, என் பிள்ளைகளை தான் நான் கண்டிப்பேன். மற்ற பிள்ளைகளை எப்ப குற்றம் சொல்ல மாட்டேன். அவன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் 2 பேதுரு 2:20 நம்ம இப்ப வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. சீக்கிரமா வாசிப்போம், நேரம் இல்ல. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தன்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டா ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேட்டுள்ளதாயிருக்கும். ஒரு தரணி பரம ஈவ ருசி பார்த்துட்டு பின்னிட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இதுக்கப்புறம் நீ ஆவிக்குரிய வளர்ச்சியில முன்னேறி போகணும்யா. இல்லைன்னா தயவு செஞ்சு நீ ஞானஸ்நானம் எடுக்காமலே இருந்திருக்கு நல்லது. எனக்கு தெரிஞ்சு ரட்சிப்பை பெறாம இருக்கிறதே எனக்கு நல்லது.
நான் அதுதான் சொல்லுவேன், வாலிப பிள்ளைகள் சீக்கிரம் நான் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லைன்னா, ஒழுங்கா 18 வயசு ஆகட்டும் நான் சொல்லி ஏன் காலம் தாழ்த்துறதுன்னா, அது முதல்ல நல்லா மெச்சூரிட்டி மைண்ட் வரணும். குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சி ஞானஸ்நானம் கொடுத்து விட்டு அது நல்ல ஒரு பருவ வயசு வரும் பொழுது அது இஷ்டத்துக்கு ஏதாவது சில காரியங்களை செஞ்சுட்டு வந்து தேவனை துக்கப்படுத்தி தேவனுக்கு விரோதமா பகையா மாறி போயிடுது. நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துட்டு எது சரி எது கெட்டதுன்னு தெரிஞ்சு வா. எனக்கு பாவம் வேணாம், இந்த உலகம் வேணாம், மோசமானது பாஸ்டர், நான் ஏசப்பா எனக்கு போதும் ஓடியா, உனக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா இன்னொன்னே சொல்றேன், கண் கெட்ட பிறகு வந்துடாத. நல்லா இருக்கும் பொழுது வா, இன்னும் நல்லா இருப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே எனக்கு வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்ப நீ மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைங்க, எதுக்கு தப்பி இருக்கிறீங்க? இந்த உலகத்துல அநேக அசுத்தங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துல என்ன இருக்குங்க? அசுத்தங்கள் இருக்கிறது. அந்த அசுத்தங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்களா? தப்பினவர்கள். மறுபடியும் 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 ஆமைகளில போய் சிக்கிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். கவனிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பின்னிலைமை முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட ரொம்ப டேஞ்சரா போயிடும். அப்போ அது கிறிஸ்துவுடைய ரத்தம் உன்னை பாவங்கள கழுவி சுத்திகரித்து உனக்கு அமேன் பிரைசுல்லா ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ள தேசத்துல வாழும்படி உனக்கு கிருபை கொடுத்து வைத்தார். அதெல்லாம் நீ ருசி பார்த்துட்டு நீ மறுபடியும் அமேன் விட்டு வந்த காரியங்களுக்குள்ள போவே அப்படி சொன்னா உன்னுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கெடுள்ளதாய் இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் சொல்றேன், கர்த்தரை அறிகிற அறிவை நீ அடைந்த பிறகு என்னவா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அறிந்த பிறகு உலகத்தின் அசுத்தங்கள், இது அசுத்தம் இது வேண்டாம் சொல்லி விலகி வந்துட்ட பிறகு மறுபடியும் நீ போய் உன் கால அதுல சிக்க வைக்கிறன்னா தெரியாமல் அல்ல, தெரிந்து போய் நீ அதுல விழற, தெரிந்து போய் பாவத்துல விழற. அப்போ உன் பின்னிலைமை முன்னிலைமை விட கேடுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்ட அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. விட்டு வந்த அந்த சாராயம், விட்டு வந்த குடி, விட்டு வந்த தேவையில்லாத படக்காட்சிகள், விட்டு வந்த தேவையில்லாத பொய் புரட்டு புறங்கூறுது, விட்டு வந்த துர்குணம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் வந்தோம். விட்டு வந்த பாரம்பரியங்கள் வழிபாடுகள் விட்டு வந்த எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன். இந்த உலகத்தின் அத்தனை காரியங்களுக்கு விட்டு நீ விலகி வந்துட்ட. இயேசு போதுன்னு வந்தியா இல்லையா? அப்ப இயேசப்பா உன்னை நடத்துவாரா வேணவா? ஏன்னா நேரில் என்ன குறிக்கிற நேரத்துல நான் ஆவிக்குரிய வளர்ச்சியுடைய ஆசீர்வாதத்தையும் காண்பிக்கணும். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். தீத்து 2:12 வாசிமா, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணி அப்படி இருக்கணுமா? அப்போ வாசிமா தீத்து 2:12, நம்முடைய அவபக்தியையும் லௌகிக இந்த உலகத்துக்குரிய ஆசை விருப்பங்கள் இச்சைகளையும் வெறுக்கணும். எப்படி வளரக்கூடாது? லௌகிக ஆசையில வளரக்கூடாது, உலக இச்சையில வளரக்கூடாது. என் ஃப்ரெண்டு அவனை லவ் பண்றது நானும் லவ் பண்ணுவேன். உலக இச்சை. என் வீட்டுல என் பெத்தவங்க என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி என்ன படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா எங்க அப்பா எவ்வளவு கட்டி ஒரு நல்ல துணி கூட எடுக்காம என்னை படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் அவமானத்தை தேடி தர மாட்டேன். எங்க அம்மா எங்க அப்பா யார கையை நிட்டுறாரோ அவங்கள தான் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்ற ஒரு மகனா மகளா நீ இருப்புனா அதுதான் சரியான வளர்ச்சி. அதுதான் லௌகிக இச்சை இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வளர்ச்சியை கத்த சபையில எதிர்பார்க்கிறேன். எத்தனை பிள்ளைங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறீங்க? அந்த வளர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த மெச்சூரிட்டி மைண்ட் உனக்கு இருக்கணும். அது ஏதோ ஒன்று சாப்பிடுதுன்னு சொல்றாங்க, நீ போய் அதை சாப்பிடக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவ வாழ்க்கையில இருக்கணும். உனக்கு ஒரு பெஸ்டான வாழ்க்கை பெஸ்டான லைஃப் தேடி தருவ உன்னுடைய பெத்தவங்க கருத்துள்ளவங்க. எங்க குழந்தையில இருந்து பெத்து வளர்த்து கொசு கடிக்க கூடாது, ஈ கடிக்க கூடாது. என் பிள்ளைக்கு ஒரு புண்ணு வந்துச்சுன்னா ஐயோ அந்த பிள்ளைக்கு வலிக்குமேன்னு சொல்லி உடனே மருத்துவமனை கூட்டு போறது, ஒரு ஜுரம் வந்தா கூட்டு போறோம். இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்குறோம். அல்லேலூயா. அந்த சின்ன சட்டையை போட்டு ஐயோ என் பிள்ளைக்கு இந்த சட்டை தூக்கிட்டு இருக்குது, என் பிள்ளைக்கு அவமானமா இருக்கும் அசிங்கமா இருக்கும், நல்ல சட்டையை எடுத்து கொடுக்குறோம். இப்படியெல்லாம் பார்த்து 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 உன்னை வளர்க்குற பெத்தவங்களுக்கு
உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தெரியாதா? சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க, முகத்தை பார்த்து பேசுங்க. உங்க வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாதா? முடியுமா முடியாதா? அவ்வளோ கையாளாமலா இருக்கிறாங்க பெற்றவங்க. சொல்லுங்க. ஆவியானவர் கேட்க சொல்றாரு, நான் கேட்கிறேன். அவ்வளோ கையாளாமலா இருக்கிறாங்க. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். உன்னை இத்தனை வயசு வரைக்கும் உனக்கு சாப்பாடு போட்டு துணிமணி கொடுத்து உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய சுகம் இன்பம் துக்கம் எல்லாத்தையும் இழந்து உங்களை வளர்த்து ஆளாக்கி நீங்க நல்ல நிலைமையில இருக்கணும்னு எவ்வளவு கனவுகளை கண்டுகிட்டு இருக்கிறாங்க. உன் பெத்தவங்களுக்கு தெரியாதா உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி? அல்லேலூயா. இந்த பாஸ்டர் லவ் பண்றவங்களுக்கெல்லாம் எதிரி பொழுகுது அப்படின்னு வாலிபர்களுக்கு என்ன நினைப்பாங்க? அல்லேலூயா. லவ் பண்ணுங்க, தப்பே இல்லை அப்படின்னு சொல்றால் நான் இல்லை. திருமணம் ஆன பிறகு உன் மனைவியையும் உன் கணவனையும் விரும்பு. லவ்னா அன்பு, அன்பு செய். அதுதான் என் முறையான வாழ்க்கை. பிரைஸ் இல்ல. அதுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் ஒரு இம்ப்ரெஷன், அவ்வளவுதான். வாலிபத்துல வர்ற ஒரு தடுமாற்றம். அந்த நேரத்தை அந்த வயசை நீ சரியா பக்குவப்படுத்திட்டீங்கன்னா உன் பெத்தவங்களை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க பாடு உங்களுக்காக உழைக்கிற அந்த உழைப்பு அவங்களுடைய தியாகத்தை நீங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க வளர்ச்சி வானலாவிய இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாலிப பிள்ளைங்க. அல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு உள் உணர்வுகள் சொல்லணும். பிரைஸ் சொல்லார். என் பெத்தவங்களை நான் அவமானப்படுத்த மாட்டேன். பிரைஸ் என் பெத்தவங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்களே விருப்பப்பட்டால் அந்த விருப்பத்தை உங்க பெத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்க பெத்தவங்க உங்க விருப்பத்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்காங்க. கரங்கள் தட்டுங்க. பிரைஸ் நான் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறேன். பிரைஸ் சொல்லார். அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? லவ் சவ்வு இதெல்லாம் தெரியலாம் கூடாது. ஒன்ன ஒரு பிள்ளை விரும்புதுனாலும் அது தாராளமாகிட்ட சொல்லு. அது எந்த இனமா இருந்தாலும், அது குறிகாரமான இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும். பிரைஸ்ல எவ்வளவு உயர்வுல இருந்து தாழ்வுல இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைய உனக்கு நாங்க கட்டி வைக்கிறோம். இப்படிதான் என் பிள்ளைகள் குழந்தைகள் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறேன். இன்னைக்கு பிள்ளைகளோட நிறைய பெற்றவங்க பேசுறது இல்லையா மனம் விட்டு. என்னமோ பெரிய வேணத்துல இருந்து இறங்கின மாதிரியும் பிள்ளைங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னா அது வேற எங்கேயோ போய் தப்பா தெரிஞ்சுட்டு வந்துடும். அதைத்தான் உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம சொல்லி தரலன்னா நம்ம பிள்ளைகளோட ஃப்ரீயா மனசு விட்டு ஃப்ரெண்ட்லியா பேசலன்னா பிள்ளைங்க தேவையில்லாத காரியத்தை போய் தெரிஞ்சுக்கும், தேவையில்லாத காரியத்தை போய் கத்துக்கும். அதுதான் பிள்ளைகளுக்கு ஆபத்து. பிள்ளைகளோட நல்ல ஃப்ரெண்ட்லியா அழகா பேசுங்க. பிள்ளைங்க தவறு செய்யும்போது அன்பாய் கண்டித்து உணர்த்துங்க. பிள்ளைங்க மனசு விட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா இதெல்லாம் வெக்கப்படுறதுக்கு ஒண்ணு கிடையாது. அந்தந்த வயசுல அதாவது வந்தாதான் அந்த பருவம். ஆனா அது வரும் பொழுது நம்ம பெத்தவங்க நம்ம பிள்ளைகளை கைட் பண்ணி வளர்க்கணும். பெத்தவங்க நம்ம சும்மா வெறும் சோறு போட்டுட்டு துணி எடுத்து கொடுத்துட்டு அப்படி வளர்க்கறது பெத்தவங்களுடைய கடமை இல்லை. அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சரியா நம்ம வளர்க்க கத்துக்கணும். பெத்தவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி மைண்ட் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பகுத்தறிவு போதிக்கணும். பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வளர்ச்சி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் முக்கியம் நினைக்கிறோம் இல்லையா? பிள்ளைய ஆவிக்குரிய விதத்துல வளர்க்க கத்துக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய விதத்துல வளர்க்கறது. ஆகவே தான் உங்களுக்கு நான் ஃப்ரீயா பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விதத்துல கர்த்தர் பேச சொல்றான்னு நான் பேசுறேன். ஆகவே நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம், நம்ம முதல்ல எப்படி இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்துருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியும். அப்ப நீங்க முதல்ல கிறிஸ்துவ அறிகிற அறிவுல எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், அப்ப அந்த வளர்ச்சியை நீங்க அதிகரிச்சுக்கங்க. நம்ம கிறிஸ்துக்குள்ள வளரதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அடையாளம் காண்பிக்க முடியும். இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தப்பு என்பதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியாத நிலைமையிலும் சபையில ஆவியானவர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்குதான் பிள்ளைங்களை கேட்டிசம் அனுப்புங்க, சண்டே கிளாஸ்க்கு அனுப்புங்க, வாலிபர்கள் ஐக்காத அனுப்புங்க. ஏன்னாக்கா இங்க நம்ம பிள்ளைகளை கெட்டு போவதற்கல்ல, பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் இங்க இந்த ஞான பாடங்களை நம்ம எடுக்கிறோம். புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகளை வீட்டுல உட்கார வச்சிருக்காதீங்க. நேரம் நம்ம வசனத்தை என்னோட கூட சேர்ந்து படியுங்க. தீத்து 2:14 வாசியுமா. அவர் நம்மை சகல அக்கிரமத்தின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படி அவன் வளர்ந்து கொண்டிருந்த நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் அவரே கொடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்துக்காக உங்களை கொடுத்திருக்கிறீங்க. மெழுகை போல உங்க பிள்ளைங்க சரியா வளர்கிறார்களா? உங்க ஆவிக்குரிய சரியா வளர்ச்சி சரியா இருக்கிறதா? என்னைக்காவது உட்காந்து ஆராய்ச்சி பார்த்திருக்கீங்களா? உங்க பிள்ளைகளோட என்னைக்காவது உட்காந்து பேசி இருக்கிறீங்களா? இல்ல புருஷன் பொண்டாட்டி முதல்ல உட்காந்து நீங்களாவது பேசி இருக்கிறீங்களா? குடும்பத்துல
குடும்பமா இல்ல பெத்தவங்கள பிள்ளைங்களோட உட்காந்து நல்லா பரஸ்பரமா பேசி இருக்கிறீங்களா? பேசுங்க. இது வரைக்கும் நேரம் ஒதுக்கலன்னா 8 மணி நேரம் வேலைக்கு கொடுக்குற, 8 மணி நேரம் தூங்குறதுக்கு கொடுக்குற, 8 மணி நேரம் சமையல் பண்ண எதுக்கோ கொடுக்குற, ஒரு 1/2 மணி நேரம் உங்க பிள்ளைகளுக்காக ஒதுக்கி பிள்ளைகளோட மனம் விட்டு நல்லா பேசுங்க. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் முடிவு பேசுறதுல தான் இருக்கு. பேசினாலே 3/4 பிரச்சனை முடிஞ்சிடும். எனக்கு நிறைய டைவர்ஸ் கேஸ் போறது ஒழுங்கா பேசாததுனால தான். புருஷன் பொண்டாட்டி ஒழுங்கா பேசாததுனால தான் ஏகப்பட்டது டைவர்ஸ் கேஸுக்கு போகுது. நான் உலகத்தை சொல்லல, கிறிஸ்தவர்களை சொல்றேன். கிறிஸ்தவர்களை இன்னைக்கு ஏகப்பட்ட டைவர்ஸ் கேஸுக்கு போயிட்டே இருக்குது. ஏன்னாக்கா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நல்ல ஒரு இது இல்லை, அந்யோன்யம் இல்லை, பரஸ்பரம் இல்லை, பேசுறது இல்லை. சரி, அதற்குள்ள போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்மை சகல அக்கிரமத்தினின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய, எப்படி வளரணுமா? எதுக்காக நம்மள மீட்டு இருக்கிறாரா? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப அவர் ஒப்பு கொடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குல்ல. என்ன? அவர் சுத்திகரிப்பதற்காக தானே அவர் ஒப்பு கொடுத்தாரு. நான் நல்ல கிரியைகளை செய்யணும்னு தானே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. இந்த உலகத்துல சிலுவையில மரணத்துக்கு ஏன் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கணும்? நான் நல்ல கிரியைகளை உடையவனா இருக்கணும், நல்ல எண்ணம், நல்ல பார்வை, நல்ல சிந்தை உடையவளா இருக்கணும்னு தானே அவர் ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு அப்ப அந்த அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற நம்ம வளர்ச்சி இருக்கா? யோசிச்சு பாரு. நம்ம வளர்ச்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? சரியா இருக்கா? அவர் விரும்புற மாதிரி இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோமா? வளரலன்னா இன்னைக்கு கொஞ்சம் வளர்ச்சியை மாத்திக்குங்க. அவர் விரும்புற மாதிரி உங்க வளர்ச்சி, உங்க குடும்பம், உங்க பின்னணியும், இது வரைக்கும் நீங்க நடந்து வந்த பாதையில உங்க வளர்ச்சி சரியில்லைன்னா கொஞ்சம் மாத்திக்குங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் வளர்றாங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் வளர்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேற யாரையும் பார்க்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோயின் எல்லாமே நீங்க தான், பெத்தவங்க தான். நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு ஹீரோ. உங்க பிள்ளைகளை என்ன கேட்டு பாருங்க. எங்க அப்பா வந்தாருன்னா அவள் தான். அவங்க அப்பா சண்டையே படாத ஒரு சாதுவா இருப்பாரு. ஆனா பிள்ளைங்க சொல்ல போயிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், எங்க அப்பா வந்து அவ்வளவு தான். ஏன்? உன் பிள்ளைக்கு நீ தான் ஹீரோ. சொல்ல. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி பரிசுத்த ஜீவியத்துல நல்ல ஒரு பக்தி வைராகியம் உள்ள ஒரு பெற்றோரா, தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளைகளா உங்க கிரியைகள்ல வாழ்ந்து காட்டுங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து வளரட்டும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கைய நீங்க அலங்கரிக்க வேண்டாம். அந்த பிள்ளைங்க உங்களை பார்த்து வளர்றாங்க பாருங்க. அந்த பரிசுத்த ஜீவியத்துல, அந்த பரிசுத்த அலங்காரத்துல வளரும் போது கர்த்தரை அவர்களை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிற நேரத்துல நான் சில காரியங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். நாம் ஆவிக்குரியவர்களாக எப்படி வளர வேண்டும்? எவ்வளவு நேரம் பார்த்தோம், எப்படி வளரக்கூடாது பார்த்தோம்ல. இப்ப எப்படி வளரணும் தெரியணுமா? வெஞ்ச வேண்டாவா? 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா வேண்டாவா? நீங்க சொல்லுங்க. எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கிறேன், இல்லைன்னா இல்லை, நிறுத்திடுறேன். சீக்கிரம் டக்குன்னு சொல்லுங்க. ஆவிக்குரியவர்களாக எப்படி வளர வேண்டும்? ஒரு சில காரியங்களோட பேசலாமா? வெரி குட். எபேசியர் 4:15 சீக்கிரமா வாசிமா. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்ந்தவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஏன் அவரை ஒப்பு கொடுத்தாரா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்ப எப்படி வளரணையா? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நான் ஞானசானம் எடுத்துட்டேன், சபைக்கு வந்துட்டேன், நான் திருவிருந்தில உட்காந்துடுறேன், நான் சரியா காணிக்கை போட்டுறேன், சரியா தசபாகம் கொடுத்துறேன், இதெல்லாம் நல்லதுதான். இதெல்லாம் உன் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உன் ஆசீர்வாதம். ஆனா இதுக்கு மேல கர்த்தர் உன்னுடைய வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். வாசிமா. அன்புடன் சத்தியத்தை, வசனத்தை கை கொண்டு கடைபிடித்து தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாத்திலையும் ஆவிக்குரிய வளர்ச்சினா சரிவிகித வளர்ச்சி இருக்கணும்யா. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா தோத்துறேன் எப்படி எதுனா அவள் தான் உன் பிள்ளைங்க. எப்ப பாரு பரம் எடுத்துக்கின்னு நான் அடிக்கிறேன், கொத்திடுறேன் பிள்ளைங்கள, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிவிகிதம் இருக்கணும். கண்டிக்க வேண்டிய நேரத்துல பிள்ளைகளை கண்டிக்கணும். அன்பு செய்ய வேண்டிய நேரத்துல பிள்ளைகளுக்கு அன்பு செய்யணும். பிள்ளைகளை தேவைகளை சந்திக்க வேண்டிய நேரத்துல ஒரு பெற்றவங்க சந்திக்கணும். பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய நேரத்துல பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லணும். பிள்ளைகளை அவன் படிக்க வைக்க வேண்டிய நேரத்துல படிக்க வைக்கணும். தூங்க வேண்டிய நேரத்துல தூங்க வைக்கணும். சரிவிகித வளர்ச்சியில இருக்கணும். நீ இருந்தா தான் உன் பிள்ளைகளை நீ என்ன பண்ண முடியும்? மெயின் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இப்ப சரிவிகித வளர்ச்சி இல்லைன்னா கஷ்டம். எப்ப பாரு ஜம்ப் பண்ணு. அது கடைசியில் என்ன திரும்ப பண்ணோம்? சரி
ஏசப்பாவை போர் அப்படின்னு போயிடும். படி 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 படிப்பே போருன்னு போயிடும். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாக வளர்த்தீங்கன்னா முதிர் வயதில் அதை விடாமல் இருப்பாங்க. அந்தந்த பருவம் அந்தந்த வயசுக்கு ஏற்ற காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த வயசுக்கு இது போதண்டா, விளையாட வீட்டில் இருந்தால் பிள்ளைகளை அனுப்பணும். போய் விளையாடிட்டு வா, ஓடு விளையாடிட்டு வா. நம்மள பிள்ளையா இருந்தா விளையாட வைக்கணும். கொஞ்ச நேரம் விளையாடுறான்னு சொல்லணும். அவன் வீட்லேயே உட்காந்தோன்னா அடுத்து என்ன பண்ணுவானா, நீ நோண்டுற ஃபோன் அவன் எடுத்து நோண்டிப்பான். கண்ணு கெட்டு போயிடும், புத்தி கெட்டு போயிடும், வாழ்க்கையை கெட்டு போயிடும். அப்போ அந்த பிள்ளை விளையாட விடல விளையாட வைக்கணும். விளையாட்டு முடிஞ்சிச்சு, வா 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 படி 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 படிக்க வைக்கணும். இப்போ இப்படி வளர்த்து பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற நேரம் ஜெபம் பண்ணு. அவனுக்கு அலுப்பு தட்டாது, கசப்பு தெரியாது. இப்போ படித்தோம், விளையாடணும், இப்போ ஜெபம் பண்ணணும், இப்போ சாப்பிடணும், இப்போ தூங்கணும், ரொட்டேட்டாக இதை செய்ய செய்ய அவனுடைய லைஃப் மாடல் எல்லாமே கரெக்டாக அழகாக சரிவிகித வளர்ச்சியில் வந்து நின்றோம். அதுக்கு பிறகு உன் பிள்ளை கொடுத்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. அந்த வயசு வரும்பொழுது, பருவம் வரும்பொழுது நீங்கள் கூட போகணும், நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இத்தனை காரியத்தில் கர்த்தரை தப்பு வைத்தார், மீட்டு கொண்டு வந்தார், என்னை விளக்குனார், என்னை பாதுகாத்தார். பிள்ளைகள் சாட்சி சொல்லும். இவ்வளவு சோதனைகள் வாழ்க்கையில வந்து இத்தனை பாவங்கள் என்னை தேடி வந்தது, கர்த்தர் எல்லாத்துல இருந்து மீட்டார். இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னா, எங்க அம்மா எங்க அப்பா சரியானது எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க, எனக்கு செபிக்க கத்து கொடுத்தாங்க, ஏசப்பாவை சொல்லி கொடுத்தாங்க, பாடத்தை படிக்க வேண்டிய நேரத்துல படிக்க சொல்லி கொடுத்தாங்க, விளையாட வேண்டிய நேரத்துல விளையாட்ட சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்படி அங்க வேதம் சொல்லுது, நான் குழந்தைகளோடவே பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அவன் கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நம்ம வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாவற்றிலும் நீ வளரணும்யா. அதனால சரிவிகித வளர்ச்சி வச்சுக்கோங்க. மத்திய 13:30-24 சொல்லுகிறது. சீக்கிரமா எடுத்து வாசிமா. வேறொரு ஓமையை அங்க ஒரு ஓமை சொன்னார், வாசிங்க. பரலோக ராஜ்யம் ஒப்பாயிருக்கிறது. நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துருக்கள் வந்து என்ன பண்ணாங்களா, கோதுமைக்குள்ள களைகளை விதைத்துட்டு போயிட்டாங்க. பயிரானது மலர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நேரம் நான் அப்படியே சொல்றேன். ஒரு மனுஷன் ஒரு ஓமியா அவங்களுக்கு சொல்றாரு, நிலத்துல நல்ல விதையை ஒரு மனுஷன் விதைத்தானோ. ஒரு மனுஷன் எதுல? சரி, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன். நிலம் என்றால் எது? இருதயம். விதை என்றால் எது? தேவனுடைய வார்த்தை, வசனம். புரியுதுங்களா? நிலத்துல இருதயத்துல தேவனுடைய வார்த்தைய கடவுள் இப்ப விதைச்சிட்டு இருக்கிறார். இப்ப போடுற விதை உங்க பிள்ளைகளுக்கும் நமக்கும் அவன் காலத்துக்கு இது நல்ல பலனை கொடுக்கும். பிள்ளைங்க வழி தப்பி போகாம தங்க கால்களை சீர்படுத்தி அவங்க நல்ல மகிழ்ச்சியாய் உயர்ந்த சாதனை அடைவதற்கு இந்த நல்ல வார்த்தை நல்ல இருதயத்துல கண்டிப்பா பதியும்னா பலன் கொடுக்கும். வாசிமா. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்படும். என்ன வந்துச்சு அதுக்குள்ள? களைகளும் காணப்பட்டதா? ஏன்? மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். நல்லா புரிந்து கொள்ளணும். நீ ஆவிக்குரிய தூக்கம் தூங்காதான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பேசிட்டு இருக்கிறேன். வெறும் சபையில இருக்கும்போது மட்டும் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போனதும் பிரைஸ் சொல்ல கர்த்தருக்கும் உங்களுக்கும் காண தூரம் இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. கேட்கிற வசனங்களை அப்பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அதன்படி வாழ உங்களை விட்டு கொடுங்க. அதன்படி வாழ முயற்சி பண்ணுங்க. நீங்க செய்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுது, நீங்க ஆவிக்குரிய தூக்கம் தூங்குனீங்கன்னா பிசாசு எப்ப நீ தூங்குவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்போ நீ தூங்குவே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எதை கொண்டு வந்து விதைச்சிடறானா? களைகளை கொண்டு வந்து கோதுமை மணிகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்தது, கதிர் விட்டது, களைகளும் காணப்பட்டது. வீட்டஜமானுடைய வேலைக்காரர்கள் வந்து, ஆண்டவனே நீர் உம்முடைய நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அவைகள் அமேன் களைகள் எப்படி உண்டானது? எப்படிப்பா இதுக்குள்ள களை வந்தது? தொண்டை கிளிய 1 மணி நேரம் பிரசங்கம், 1.5 மணி நேரம் பிரசங்கம்,
அல்லேலூயா. 1000 பேருக்கு பண்ண வேண்டிய பிரசங்கம் 10 பேரா இருந்தாலும் 20 பேரா இருந்தாலும், அப்பா தொண்டை பிடிச்சி நான் பிரசங்கம் பண்ணி இந்த விதையை போட்டேனேப்பா. வேலைக்காரன் கேட்கிறான் பிதா கிட்ட, கடவுள்கிட்ட போயிட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விதையை போட்டேன்னு, என் பிள்ளைங்க எல்லாம் நல்ல விதையா தானே இருந்தாங்க, இந்த சபைக்குள்ள கலைகள் இருக்கிறதப்பா, கலைகள் இருக்கிறதப்பா. அல்லேலூயா. சொல்லிட்டு, ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றால், அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஊழியக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே அந்த கலைகள் எல்லாம் நாங்க பிடிங்கிட்டா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு அவர் வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு கூட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் விட்டு விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமை மணியையோ களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சபை இருக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு சபை இருக்குதுன்னா அந்த சபையில எல்லாரும் கர்த்தருக்கு சாட்சியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 4 பேர் நல்ல பக்தி வைராகியமா இருப்பாங்க, 2 பேர் கொஞ்சம் இப்படி அப்படி இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த இப்படி அப்படி இருக்கிறவங்களுக்கும் வார்த்தை வரும், இந்த விதை வரும், வசனம் வரும். சரியா இருக்கிறவர்களுக்கும் வசனம் வரும். சரியா இருக்கிறவங்க இன்னும் பலன் கொடுக்கப்படி அந்த வசனத்தை பிடிச்சிக்குங்க. கொஞ்சம் சரியில்லாம கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கிறவங்க அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு சீர்படுத்திக்கங்க. அதுக்குதான் சபையில ஆவியான வசனத்தை கொடுக்குறேன். ஒரு நல்ல நிலத்துல அதை விதைச்சு நீ நல்ல பலன் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 வேண்டாம் வேண்டாம், நீ களையெல்லாம் பிடுங்க வேண்டாம், களைய இப்ப எடுக்க வேண்டாம், நல்லா வளரட்டும். நீ கோதுமை மணியை என்ன பண்ணுவ, வேரோட பிடுங்கிடுவ. அதனால கோதுமை என்ன பண்ணக்கூடாது, நீ மணியையும் வேரோட பிடுங்காதபடிக்கு அறுப்பு காலம், இந்த உலகத்துக்கு முடிவு இருக்கிறது, இந்த உலகத்தை நான் நியாயம் தீர்க்க போகிறேன். அப்ப இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது நான் பிரிச்சுக்கிறேன்பா. நீ போட வேண்டிய வார்த்தை நீ சபையில போடு. எது எது கேட்டு பலன் கொடுக்குதோ, எது எது கேட்டு தன் வாழ்க்கையை மாத்தி சீர்படுத்திக்குதோ, எது எது நீ சொல்ற வார்த்தையை கேட்டு அவன் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதுபடி நடக்கிறார்களோ, அவங்களெல்லாம் கோதுமை மணிகளாக என் களஞ்சியத்துல சேரும், பரலோக ராஜ்யத்துக்கு வரும். கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாம, கடைசி வரைக்கும் என் வசனத்தை கேட்காம அவன் தன் இஷ்டம் போல வாழ்கிற அந்த கலைகளை நான் சுட்டெரிப்பதற்காக, எரிகிற அக்னி நரகத்துல போடுவதற்காக அதை ஒரு கட்டாக கட்டி வைப்பேன். ஆகவே தான் அன்பு தேவ பிள்ளைகளை சொல்கிறேன். 1 பேதுரு 2:3 சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பல்லின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எதுல வாஞ்சியா இருக்கணும்? ஒரு திருச்சபை பிள்ளைங்க எது மேல ஆசையா இருக்கணும்? ஹலோ லிசன், கவனிங்க. எது மேலப்பா ஆசை இருக்கணும்? பாஸ்டர், பொண்ணு மேல, மண்ணு மேல, நகை நட்டு மேல, அதெல்லாம் இந்த பூமியில விட்டுட்டு போறோம். அதெல்லாம் யார் எடுத்துட்டு போறான்னு தெரியாது. இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்காக வாழ என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் பெஸ்டா, சமாதானமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியாய் என் தேவனுக்குள் வாழ நான் வாஞ்சிக்கிறையா. அல்லேலூயா. ஒரு காலம் அசுத்தமா நான் வாழ்ந்துட்டேன், தேவையில்லாத காரியத்துல வாழ்ந்துட்டேன். அவனுடைய சீற்றம் இன்னைக்கு என் சரீரத்துல விலகினோம். இன்னைக்கும் அதனுடைய வலி வேதனை இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்குது, என்னால சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு அல்லேலூயா தேவனுக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா முடிவு பரியந்தம் உன்னை நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். இருக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா இந்த வாழ்க்கையை நீங்க நடத்துப்பா சொல்லுங்க. எவ்வளவு பலகீனம் இருக்கட்டையா, எவ்வளவு வியாதி இருக்கட்டையா, எவ்வளவு கடன் சுமை இருக்கட்டையா, எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டையா, உன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கும், உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கும், உன் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எல்லாம் உனக்கு குறைவுபட்டாலும் கிறிஸ்து வாழ்க்கையில வரும்பொழுது குறைவு எல்லாம் அவர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் சொல்றீங்க? உன் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். அவருக்கு விட்டு கொடுவோம் வாழ்க்கைய. அவர் வாழ்க்கையில வரட்டும், வந்தாருன்னா எல்லாமே மாறிடும், சூழ்நிலைகள்லாம் மாறும். ஆகவே தான் எங்க வேதம் சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சியாயிருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 5-6 வசனங்கள். தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. விடாத காரியம். பிரைஸ் தி லார்ட்.
தேவனுடைய நல்ல வார்த்தைய, இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்துட்டு திருவிருந்தையை எடுத்துட்டு அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு ரட்சிப்பை பெற்றுக்கிட்டு அவன் மறுதலித்து போனவர்கள். இல்லையா, இதை விட எனக்கு குடிதாயா பெருசு, உலகந்தாயா பெருசு, நான் விட்டு வந்த வாழ்க்கை தாயா பெருசு, என் சரீர இன்பம் தாயா பெருசுன்னு சொல்லி அவன் விட்டு மறுதலித்து போனவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் ஆமென் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் எங்க அறையறாங்களா? இன்னைக்கும். அன்னைக்கு மட்டும் சிலுவையில் அறையப்பட்டுமா? இல்லையா? 2000 வருஷமாய் இன்றைக்கும் உனக்காக எனக்காக அவன் மட்டுமல்ல, அல்லேலூயா, இந்த பூமியில அவன் பின்மாற்றத்தில் போகிற கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் என் கிறிஸ்து அடிக்கப்பட்டவராய் இருக்கிறார். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு அடிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இங்க நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவர் நியாயாதிபதியா எழும்பினார்னா முடிச்சு போச்சு ஜோலி. அதுக்கு தான் அவரை மகிமைப்படுத்துறோம். இன்னைக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? வசனத்தை சொல்லுங்க. மறுதலித்தவர்கள் குமாரனை தாங்களே மறுபடியும் எங்க அறையறாங்களா? சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். என்னைக்கும் சிலுவையில இயேசுவே, நீ செய்யற ஒவ்வொரு பாவம், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, தீய வார்த்தை, நீ பார்க்கிற ஒவ்வொரு தேவையில்லாத பார்வை, உன் இருதயத்துல சிந்தையில ஏற்பட்டுகிற ஒவ்வொரு பாவ சிந்தை, இன்றைக்கும் என் இயேசுவை நீ சிலுவையில அறைந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பரிசுத்தவான்கள் இங்க இருக்கிறீங்க? நீ லோத்துவை போலவா அல்லது ஆபிரகாமை போலவா? எப்படி நீ நீதிமானாய் வளர ஆசைப்படுற? சொல்லுங்க, எப்படி ஆசைப்படுறீங்க? லோத்துவை போலவா ஆபிரகாமை போலவா? ஆபிரகாமை போலனா, அப்பா என் சிந்தை செயல் எல்லாவற்றையும் உங்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமா? அவரை அவமானப்படுத்தி அவரை மறுபடியும் நீ சிலுவையில அரைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவரை அவமானப்படுத்திட்டு இருந்தேன்னா மறுபடியும் உன்னை புதுப்பிக்க மாட்டேன். அப்படி கேடான சிந்தைக்கு விட்டுருவாரு அவங்கள. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, நியாய தீர்ப்பு தான், தண்டனை தான். ஆகவே தான் இன்றைக்கு இந்த நற்செய்தி மூலமாய் கர்த்தர் தம் சபைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி. அங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32 சொல்லுகிறது, ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் கூட மன்னிக்கப்பட்டுவிடும். ஆவியானவருக்கு விரோதமாய் நீ பேசுகிற வார்த்தைகள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் நாளிலையோ சோதரம் சோதரம் சோதரம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இது ஆவியானவருடைய காலம், இது கிருபையின் காலம். ஆவியானவராய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த கிருபையின் காலத்துல நீ பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி, அவரை வேதனைப்படுத்தாதபடி, அவருக்கு உன்னை விட்டு கொடுத்து வாழ்வேன்னா உன் காரியங்கள் உன் கிரியைகள் எல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை அலங்கரித்து உன்னுடைய வளர்ச்சியின் ஆசீர்வாதத்தினுடைய நல்ல பலனை உன்னை பார்க்க செய்வார். உன்னுடைய பலன் உனக்கு மட்டும் இல்ல, அல்லேலூயா, உன் குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் ஆசீர்வாதம் வந்து சேரும். நீ எதை நீ தீர்மானிக்கிற? அன்பு தேவ பிள்ளைகளை. ஆகவே தான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா மாத்திரம் செஞ்சிடாதீங்க அன்பு தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா மட்டும் ஒரு நாளும் பேசிடாதீங்க, ஒரு நாளும் செஞ்சிடாதீங்க. அந்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி உனக்குள்ளே உலாவி உனக்குள்ளே வாசமா இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? ஆவியானவரா? ஏசப்பா எங்கப்பா இருக்கிறாரு? ஆவியானவராய் உனக்குள்ளே உலாவி உனக்குள்ள வாசம் பண்றாரு. நீ செய்யற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள அவர் துக்கப்பட்டு இருப்பார், இல்ல சந்தோஷப்பட்டு இருப்பார். நல்லதை செஞ்சினா சந்தோஷப்பட்டு இருப்பார், கெட்டதை செஞ்சினா துக்கப்பட்டு இருப்பார். உன் மனசாட்சி பேசும் உன் கூட. இல்ல நீ தவறான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிற, தேவையில்லாததை பேசிட்டு இருக்கிற, தேவையில்லாததை பார்த்துட்டு இருக்கிற, தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு இருக்கிற, வேணா உன் காலை விலக்கு விலக்கு விலக்குன்னு உள்ள இருந்து ஆவியானவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை உங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் கர்த்தர் உங்களை பேசுகிற ஒரு வார்த்தை. கர்த்தருடைய சத்தம் அதான், அது உன்னை எச்சரித்து கொண்டு இருக்கிறது. நீ உடனே மனம் திரும்பி அதை விட்டு மீளகி ஓடி வந்துட்டீங்கன்னா தப்பிச்ச. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், ஆகவே தான் சொல்லுகிறது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? முதல்ல நம்ம யார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். காலத்தின் 4ஆம் அதிகாரம் 22-31 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். அவன் ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம் இன்னும் 10 நிமிஷத்துல. சீக்கிரம் கொடுத்த அந்த காரியத்துல வேகமா வாசிங்க. காலத்தின் 4ஆம் அதிகாரம் 22 வாசிமா. ஆபிரகாமுக்கு
எத்தனை பேர் இருந்தாங்க? 2 குமாரர்கள் இருந்தாங்க என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் ஆகாருக்கு பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன், அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளத்தில் பிறந்தவன், வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க. நான் சப்ஜெக்ட் சொல்லிடுறேன், நேரம் இல்ல. ஆபிரகாம் எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. ஆகாருக்கு பிறந்தது ஒரு பிள்ளை. நல்லா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஆகாருக்கு பிறந்தது ஒரு பிள்ளை. பிரைஸ் சொல்லார். இரண்டாவது யாருக்கு பிறந்தது? சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. ஆபிரகாம் ஒரு பிள்ளை பிறந்தது. பிள்ளைக்கு பேர் என்ன? இஸ்மவேல். சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. பிள்ளையோட பேர் என்ன? ஈசாக்கு. சரி, ரைட். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இந்த 2 பிள்ளைகளுக்கு ஞான அர்த்தம் இருக்கிறது. இந்த 2 ஸ்திரீகளுக்கும் ஞான அர்த்தம் இருக்கிறது. ஆகாருக்கும் சாராளுக்கும் ஞான அர்த்தம் இருக்கிறது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்க வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அந்த ஸ்திரீங்க யாருப்பா? அந்த ஸ்திரீகள் யாரா? என்ன ஏற்பாடுனா என்னது? எத்தனை பேருக்கு தெரியும் பைபிள? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பைபிள் எப்படி பிரிக்கணும்? மல்கியா வரைக்கும், ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடு. புரியுதா இல்லைங்களா? மத்தேயுல இருந்து வெளிப்படுதல் புத்தகம் வரைக்கும் புதிய ஏற்பாடு. அதாவது கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். கிறிஸ்து மனிதனாய் அவதரித்து மரித்து உயிர்த்தெழுந்தார் இல்லையா? கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் பிறப்பதற்கு முன்னாடி வரைக்கும் எழுதப்பட்டது, தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு. கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் அவதரித்து மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து ரட்சிப்பை கொடுத்து தம்முடைய அப்போஸ்தலர் இந்த உலகத்துக்கு அவன் கையளித்து அவர்கள் மூலமாய் அவன் மனவாட்டி சபையை அவன் இன்றைக்கு எழுப்பி கொண்டிருக்கிறது புதிய ஏற்பாடு. சரி, 2 ஏற்பாடு. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகளாம், 2 ஏற்பாடுகளாம். அவன் இந்த ஸ்திரீகள் என்னவா? 2 ஏற்பாடுகளாம். 24 நான் படிச்சிட்டு இருக்கிறேன். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. ஒரு ஏற்பாடு. பழைய ஏற்பாடு எங்க உண்டாச்சு? சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்துக்குள்ளாக என்ன பெறுதா? பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. அதுவும் பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்குது. பழைய ஏற்பாடு பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்குது. பிரைஸ் சொல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் பழைய ஏற்பாடு என்பது ஆகார், ஆகார் என்பது சீனாய், சீனாய் என்பது நியாயப்பிரமாணம். மோசைக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நான் நேர பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன கொடுக்கப்பட்டது? மலையில நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ அது பேர் என்னது? ஆகார், பழைய ஏற்பாடு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவன் தெளிவா சொல்றேன். இந்த ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளைகளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் என்பது என்னது? ஞான அர்த்தத்தை சொல்றாரு இங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பவுல் எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. அவன் ஆகார் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாரு? சீனாய் மலையில கொண்டு வந்து சேர்க்கிறார். அது சீனாய் மலை. வாசிமா. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இப்ப நம்ம எருசலேம் சொல்றோம் இல்லையா? அந்த எருசலேமுக்கு சரி ஈடா இருக்குது. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. இப்போ 2வது மேலான எருசலேமோ. இவ யாரு? 2 ஏற்பாடு இல்ல. ஒன்னு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு ஆகார் ஸ்திரீ. அது சீனாய் மலையில் உண்டான நியாயப்பிரமாணம். அதுவும் நியாயப்பிரமாணத்துல நீங்க என்ன பண்ணிருக்குது? பிள்ளைகளை பத்துக்கிட்டே இருக்குது. புதிய ஏற்பாடு இது எங்க உண்டானது? மேலான எருசலேம். புதிய ஏற்பாடு எங்க இருந்து வந்தது? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் கிறிஸ்து சொல்றாரா இல்லையா? யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஜீவ அப்பம், நானே உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொன்னாரா இல்லையா? அப்போ மேலான எருசலேம், மேலான அந்த மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஞான அர்த்தத்தை சொல்றேன். மனவாட்டி சபை, மனவாட்டி சபை, மனவாட்டி சபை, இதை வச்சு நிறைய கள்ளோபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனவாட்டி சபை, மனவாட்டி சபை நம்ம தான். ஆனா மனவாட்டி நம்ம கிடையாது. மனவாளுடைய தோழர்களாய் நம்ம இருக்கிறோம். எத்தனை கரங்களை தட்டுறீங்க? அல்லேலூயா.
மணவாட்டி சபை தேவன் நமக்காக அவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற புதிய எருசலேம் தான் மணவாட்டி சபை. மணவானுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி சபையே உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி யோவானை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் காட்டுவாங்க. புதிய எருசலேம் மேல இருந்து இறங்கி வருகிறது யோவான் காண்கிறார். காரணம் தட்ட மாட்டீங்களோ? கொஞ்ச நேரம் இதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த செய்தி நான் முடிச்சுட்டேன்னா ரெண்டாவது தொடர்ச்சி உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஆகவே தான் ஒரு சில அந்த வினாடிகள்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் மேலான உள்ள பிள்ளைகள். யாருப்பா நாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மளா யாரு? தைரியமா சொல்லியா? இன்னைக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி இது அதுன்னு கிறிஸ்தவத்துல மார் தட்டிக்கிட்டு வீணா போறவனுங்களுக்கு மத்தியில நீ தைரியமா சொல்லு, நாங்க இந்த பூமிக்குரிய ஜாதிலாம் கிடையாதியா, நாங்க மேலான ஜாதி. அல்லேலூயா. பரிசுத்த ஜாதின்னு சொல்லு. கரங்களை நட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. பரிசுத்த ஜாதி. உன்னை என்ன ஜாதின்னு கேட்டா என்ன சொல்லணும்? நீ பரிசுத்த ஜாதியா? ரெண்டு ஜாதி தான் இருக்குது. ஒன்னு அசுத்தம், இன்னொன்னு பரிசுத்தம். ஒன்னு பாவம், இன்னொன்னு புண்ணியம். சொல்றோம் இல்லையா? ஒன்னு அசுத்தம், ஒன்னு பரிசுத்தம். கர்த்தரை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்த ஜாதி, மேலான எருசலேமை சார்ந்தவர்கள் நாங்க. பூமிக்குரிய எருசலேம் அது அடிமைப்பட்டு கிடக்குதியா? அது நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்குதியா? பூமிக்குரிய அந்த எருசலேம் சொந்தம் இல்லையா? மேலான அந்த எருசலேம் கர்த்தர் எங்களுக்காக உருவாக்கி உண்டாக்கி எங்க பூமியில இறங்கி வர பண்ணுகிற அந்த பரம தேசத்துக்கு சொந்தக்காரங்க நாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த மேலான எருசலேமுக்கு சொந்தக்காரங்க. வசனம் சொல்லுது, மேலான எருசலேம் சியாதின் அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அல்லேலூயா. அதனால எங்க வேதம் சொல்லுது, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம யாரா? நீங்களான யாரு? நம்ம யாருப்பா? ஹலோ, சீனாய் மலையா? நியாயப்பிரமாணமா? ஆபிரகாமுடைய பிள்ளைகள்ல ரெண்டு பிள்ளைகள்ல ஆகாருடைய பிள்ளைகளா? மேலாமை எருசலேம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளா? மேலாமை எருசலேம்னா வாக்கு தத்துவம். ஈசாக்க வாக்கு தத்துவம் சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். அடுத்த வருஷம் சாராளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருப்ப, அவர் அந்த பிள்ளையை அணைச்சுக்கிட்டு இருப்பா. வாக்கு தத்துவம் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்து வாக்கு தத்துவத்தினால பிறந்த பிள்ளை அது. அதனாலதான் மேலான எருசலேம். மேல இருந்து வார்த்தை வந்து அந்த வார்த்தைப்படி பிறந்தவன் ஈசாக்கு தன் தகப்பனுக்கு. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், ஆகவே தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறமே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளையாயிருக்கிறோம். அப்ப நம்மள நரகத்துல தள்ளுவதற்கு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா நரகத்துக்கு போகணும். விசுவாச பிரமாணத்தின்படி அன்புல வாழ்ந்தீங்கன்னா நம்ம எப்படி இருப்போமா? எப்படி இருப்போம்? சுயாதீன பிள்ளைகளா இருப்போம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளைகளை, நியாயப்பிரமாணத்தின் வளர விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாய் வளர விரும்புறீங்களா? நீங்க எதுல பிரியப்படுறீங்க? மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் கர்த்தர் 5:17 சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நீங்க எதுல வளர போறீங்க? எதுல வளர போறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர போறீங்களா இல்ல மாம்சத்தின்படி வளர போறீங்களா? வார்த்தை தான், ரெண்டும் வார்த்தை தான். நியாயப்பிரமாணமும் வார்த்தை தான், புதிய ஏற்பாடும் வார்த்தை தான். நீ எந்த வார்த்தையில வளர போற? ஆவிக்குரிய நான் தெளிவா சொல்றேன், மேலானவைகள் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளா வாழ போறீங்களா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட ஆகாரின் பிள்ளைகள், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ போறீங்களா? நியாயப்பிரமாணம் பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல். அல்லேலூயா. அடிச்சனா திருப்பி அடி, பல்ல உடைச்சனா பல்ல உடைச்சிடு, வேறமெல்லாம் கல்லால் அடிச்சு கொண்டு நியாயப்பிரமாணம். ஆனால் கிருபை பிரமாணம் மேலான எருசலேமோ நமக்கு அன்பை போதிக்கிறது, அன்பை கற்றுக் கொடுக்கிறது. மன்னி மன்னி 7 தரம் இல்ல 70 தரம் மன்னின்னு சொல்லி அன்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது, விட்டு கொடுக்க கற்றுக் கொடுக்கிறது, மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறது, சகித்து கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ள நேரில் நான் அப்படியே சொல்லிட்டேன். நீங்க அன்பின் பிரமாணத்துக்குள்ள இருப்பீங்கன்னாக்கா 2 காரியம் தான். நீ வீட்டுல போய் பொறுமையா படிச்சு பார்த்துக்கோ. அந்த கலர் 5ஆம் அதிகாரத்துல 19 முழங்கால் படியிடுவோம். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வேதம் சொல்லுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிற அவை யாவன. அல்லேலூயா. ஆமென். இச்சிக்கிறது. அல்லேலூயா. இவை ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமாய் இருக்கின்றன. அப்படியே சிந்திச்சு கொள்ளுங்க. முழங்கால் படிக்கிட்டு அவைகள்
விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் நியாய பிரமாணம், இதுதான் மாம்ச பிரமாணம், இதுதான் மாம்சத்தின் கிரியை. இந்த கிரியை இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குன்னா நிச்சயமா பரலோகத்துக்கு வர முடியாது. நீ எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும், எத்தனை வருஷம் நீ திருவிருந்து எடுத்தாலும் மேல வர முடியாது. ரொம்ப அமேன் பாதிப்பு உள்ளாக்கிட்டோம். அதனால இன்னைக்கு கத்த சொல்றாரு, அமேன் பிரைஸ் சொல்ல, நீ ஹல்லேலூயா எப்படிப்பட்ட கிரியை உள்ளவர்களா இருக்கிறீங்க, அல்லது நீங்க ஆவியின் கனிகளினாலே, ஆவியின் கிரிகளினாலே மேலான எருசலேம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருப்பீங்கன்னாக்கா உங்களுக்கு கத்த சொல்றார், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம். ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்குறீங்க ஆவியானவர் கிட்ட? ஏசையா, எங்களுடைய வளர்ச்சி சரிவிகித வளர்ச்சியின்படி இருக்கணும்ப்பா. எங்களோட கூட நீங்க பேசி இருக்கிறீங்க. இன்னும் நாங்க ஆண்டவரே மாம்சத்தின் கிரிகளில இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிறோமா? சண்டை, பகை, வைராகியம், பொறாமை, கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பொய், புரட்டு, திருட்டு, இவைகள்ல நாங்க வளர்ந்துட்டு இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டும் இன்னும் லோத்தை போல அப்பா இந்த உலகத்துக்குரியலை பார்த்துட்டு இருக்கிறோமா? இல்ல மேலான எருசலேமாகிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிக்கிற குணம், விட்டு கொடுக்கிற குணம், இவைகள்ல நாங்க வளர்ந்துட்டு இருக்கிறோமா? எங்களை நாங்க இன்னைக்கு மொய்த்து ஆராய்ந்து எங்க வழிகளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என் பிள்ளைகளை ஒருத்தரையும் நான் இழந்து போக கூடாதுப்பா. அந்த பரம ராஜ்யத்துல எங்களுக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த மனவாட்டி சபையாகிய புதிய எருசலேம்ல அப்பா தகப்பனே, உங்களுடைய தோழர்களும் உங்களுடைய தோழிகளுமா உங்க பிள்ளைகளுமா நாங்க அந்த பரம தேசத்தை அலங்கரிக்கணும். நீங்க எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகளை ஒருத்தரையும் நான் இழந்து போகாதபடி இந்த வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்கிறேன். நானும் என் திருச்சபை மக்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க, அன்பு என்ற ஒரு கனிக்குள்ள இருக்கிற அத்தனை கிரிகளை உடையவர்களாய் மாற எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் இன்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.